இன்னைக்கு நான் போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகள் மனநிலைகளும், உடல்நிலைகளும் சரியில்லாத நிலைமைகளை நீ அனுபவிச்சு வந்துகிட்டு இருக்கிற. ஆனா, ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நேரத்தில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளும், ஒண்ணு கம்பெனி ஒத்து வராது, அப்படி இல்லன்னா உன் மனசுக்கு ஒத்து வராது. அப்படியே நீ அங்க போனாலும் உன்னுடைய மனநிலைகள் சீராக நிற்க முடியாத நிலைகள் இருக்கு. இது தொடருமா? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? என்பது உங்களுடைய கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். ஏனோ தானோ என்று சொல்லி நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. 2026 முடிவடைவுக்குள்ள நிலையான ஒரு கம்பெனியில் வேலையை வாங்கி தருவேன். ஆனால் மன நிறைந்த சம்பளம் கிடைக்காது. பாதி அளவு சம்பளம் தான் முதல்ல கிடைக்கும். ஒரு 30,000 ரூபா சம்பளம் கிடைக்கக்கூடிய கம்பெனியை முதல்ல தாரேன். அதுக்கு அடுத்து வளர்ச்சி கொடுதும்ப்பா, வரலாம். இந்தா மனம் கோணாமல் அந்த வேலையில் ஒன்று நிலையாக்கி தாரேன். குழப்பமெல்லாம் இருப்பாயப்பா. இந்தாப்பா செல்வாக்கா இருக்கலாம். இந்த மகளே, உன் பையனுக்கு உயிர் கண்டம் இல்லாமல் நான் காப்பாற்றி தரேன். செல்வாக்கா இருக்கலாம். சரி, ஒன்றும் கவலைப்படா, சொல்லி முடிச்சுட்டேனே. 26 முடிவுகளை கிடைச்சிடும். அடுத்த பைசில் கணவன் மனைவிக்குள் மன வருத்தமும் குழப்பமும் உடையது யாரு? வாராயோ வெண்ணிலாவே நில். அப்படி இது யாரு? உன் மனைவி எங்க இருக்கா? என்ன குழப்பம்? அதுதான் உலகம் முழுக்க வருது. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன செய்யணும் உனக்கு? கால் ஒன்று. இயற்கையான விஷயத்துக்கு தீர்மானம் கண்டுபிடிக்க கூடாது. உண்மையான விஷயங்களுக்கு வரணும். உண்மையாலையே நீங்கள் நல்ல காலில் விடலையாங்களா? நல்ல காலில் விட்டு வா. உன்னுடைய கணவன் மீது உன் உள்மனதுக்குள்ள ஒரு சந்தேகமான உணர்வு ஓடுது. அந்த சந்தேகம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு அந்த தப்புக்கு வீட்டில் உள்ளவங்களே அவருக்கு உதவி செய்வதாகவும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சந்தேகம் உண்மை, எந்த மாற்றமும் கிடையாது. அது தொடருமா? என் கூட சேர்ந்து வாழ்வாரா அல்லது என்னை வெட்டி விடுறதுக்கு எதுவும் பிளான் பண்ணுறாரா என்பது உன் கேள்வி. கால் ஒன்று வா. அவன் மனதை திருப்பி உன்னோட வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதுல இருந்து மாத்தி தாரேன். 3 மாதம் பொறுமையா இரு, எல்லாம் ஜெயிச்சுக்கலாம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கட்டி கொடுத்த இடத்துல என் பிள்ளை நல்ல வாழல. வாயா. உங்களுக்கு மெட்ராஸ் கிடையாது, நெய்வேலியில். உங்களுக்கு புரியல எனக்கு ஒண்ணுமே. நெய்வேலியில் உள்ள ஆபீஸ்ல சென்னையில் இருக்கு. ஓ, அப்படி உங்க இப்போ வாழுத இடம் சென்னை. கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை எங்க இருக்கா? சென்னையில் தான் இருக்கா. பையனுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லா வருத்தம் இருக்கு. கண்ணை முடுங்க. கால் வந்துட்டு வரலாம். அமைதியாகவே இருங்க, ஒன்றுமே வேண்டாம். கணவன் கொஞ்சம் மனநிலைகள் முழுக்க முழுக்க மாறி இருக்காரா அல்லது டெம்பரரியாக தான் இந்த கோபம் இருக்கா? இது நிலையாகுமா ஆகாதாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் உங்கள் பொண்ணு உறுதியாகவே இவருக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு உள்ளத்துக்குள்ளே முடிவெடுத்து வச்சுட்டா. இவன் மனத்தை மாற்றவா அவன் மனத்தை மாற்றவா? கால் வந்துட்டு வா. உன் பொண்ணு மனத்தை மாற்றி தரேன். பிடிவாதத்துலேருந்து இறக்கி புருஷனோட வாழ வைக்க. சந்தோஷமாக இருப்பான். தேவையே இல்லை எனக்கு. அவ்வளோதான். எனக்கு இன்னைக்கு காது கேட்காது. அதுக்கு அடுத்து ஓகே. கர்மசாமிக்கு வீட்டிலையா? அம்மா, நான் கூப்பிடவே இல்லை. எப்படி வந்தீங்க? நான் கூப்பிடவே இல்லையே. 1 2 3 4 5 6 யாரு? அப்படியா 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 அப்படியா? ஆ சரி.
என் மனைவிக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகுது. யாருக்கு? மருத்துவ சிகிச்சை சம்பந்தமாக மனக்குழப்பமும் வருத்தமும் இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க. யார் அது? கால் நின்றுவாங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கும் நான் தான் பண்ணாரு. அதுக்கும் நான் தான் பண்ணாரு. என்ன செய்ய முடியும்? நல்ல காலில் விடலை, மனசு அங்கே போகலை. உட்காரலாம். என்னப்பா வேணும்? அவளுக்கு ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். உன் கோபத்தை மட்டும் முதல்ல குறைச்சிக்கா. இனி சண்டை வராது, ஒற்றுமையாக்கி தரேன். வைகாசி 22ஆம் தேதிக்கு மேலே நடந்துடும். போயிட்டு வரலாம். கர்மசாமி நாங்கள் ஒரு தெய்வீகமான ஒரு இடத்த ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு தடை இல்லாமல் நடத்தி தரணும்னு கேட்டு வந்தது. யாருப்பா? தெய்வீகமான ஆசிரமம். வரலாம். காலில் வந்துட்டு வரலாம். அப்படியா? கேட்டுப்போம். பத்ராட்சலம் ஸ்ரீ ராமதாஸ் சுவாமி கீர்த்தனைகள் தெரியுமா? மொத்தம் எத்தனை கீர்த்தனைகள் பாடியிருப்பார்? இருக்கு. உங்களுக்கு எத்தனை தெரியும்? ஓ, சரி சரி. ஒரு கீர்த்தனையை கொஞ்சம் வாயால பல்லவி மட்டும் பாடி சொல்ல முடியுமா? மைக்க கொடுப்போம். பாலமுரளி கிருஷ்ணா ஐயா அவர்கள் பாடிய கீர்த்தனையா இது? நல்ல அருமையாக பாடினீர்கள். காலில் ஒன்று சொல்லலாம். இருக்கட்டியா, கொஞ்சம் கையில் வச்சிருக்கியா? வரேன். வெளிநாட்டுக்கு சென்று இந்த பக்தி கீர்த்தனைகள் பரவசங்களை செய்து சில கோடிகளை 1.25 வருஷத்துக்குள் பெறுவாய். அதில் முதல்ல எடுத்த உடனேயே சென்னையில் உன்னுடைய குருநாதருக்கு ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருவோம். அந்த வாய்ப்புகளையும் பணமும் பெற்று தந்தா போதும்ல. கால்னு சொல்லலாம். கருப்பசாமி என்பதை சிறு தெய்வம் என்ற எண்ணம் உள்ளத்தில் உண்டுமா? அப்படி எதுவும் இருக்கா? இருந்தது மாறிவிட்டதா? இருந்தது மாறிவிட்டது. கால் ஒன்று சொல்லலாம். சிறு தெய்வம் அல்ல, எம்பெருமான் நாராயணனுடைய அவதாரம். அதனால உயிர்ப்பலி எங்கே இல்லையோ அது மகத்துவமான தெய்வம். உண்மையா இல்லையா? இங்கே உயிர்ப்பலி கிடையாது. இங்கே ஞான மார்க்கத்தில் உள்ள தெய்வம். பணம் தார ஆசிரமத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு வேண்டிய எல்லா வஸ்துக்களும் செல்வமும் கிடைக்கும்பா. வெற்றி உண்டு. இருபத்தி 2 நாள் பொறுமையாக இருங்கோ. பேங்க் தரேன். நல்லா உட்காரு. முட்டுக்காலெலாம் போடணும், சௌரியமாக உட்காரலாம். ஒரு வாழ்க்கை முடிந்து விட்டது. அடுத்த வாழ்க்கையை தொடர்வது மிக நன்று. அடுத்த வாழ்க்கைக்கு தகுதியான மகளாக என் பிள்ளை இருப்பாளா? அவளுடைய மனநிலைகள் சீராக இருக்குமா? பழைய மாதிரியே குற்றச்சாட்டுகள் தோன்றுமா என்ற வேதனை உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கின்றன. 300 ஒன்று போல கால் ஒன்று சொல்லலாம். பரவாயில்லம்மா. சாப்பாடு செட்டாங்கடா, போச்ச காசு செட்டாங்கடா. அதனால அந்த டைவர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கப்பா இருக்கு? இன்னும் முடிவாகி உங்க கைக்கு வரல.
வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் இவளுக்கு புதிய வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதை வெற்றியாக நடந்து பிள்ளை ஆம்பளை பையன் பிறக்கும்படி கட்டளையிட்டு தாரேன். பக்கத்தில் வரலாம். வெற்றி உண்டு மகளே. அது மட்டும் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். மெல்ல மெல்ல வாங்கி தந்துடுறேன். நகை கிடைக்கும், பணம் கிடைக்காது. அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே? கோயந்தம்னு பேர் வருது. கோயந்தம்னா குடிகார கோயந்தம்னு பேர் வந்துச்சு. நீங்கள் குடிப்பீங்களாண்ணே? எவ்வளோ குடிப்பே? சிரிச்சுக்கிட்டே குடிப்பீரா? குடிக்கக்கூடாதுண்ணே. நம்ம கோயில் கட்டளை மக்கள் யாரும் குடிக்கக்கூடாது, போதை வஸ்துக்களை அனுபவிக்கக்கூடாது, பீடி சிகரெட்டு பான் புறாக்கு புகையில எதுவும் போடக்கூடாது. நான் சொல்கிறேன்னு வருத்தப்படக்கூடாது. நீங்கள் தயவு செய்து அடுத்த உத்தரவில் பையனை பற்றி பேசுவோம். போயிட்டு வாங்க. நல்லா இருக்கும். பொண்டாட்டிட்டு சண்டை போடக்கூடாது. கோயிலில் வந்து என்னை கேவலப்படுத்தின்னு சொல்லக்கூடாது. என்ன உண்மையா இல்லையே? அடுத்த பைசில் அடுத்து கோர்ட்டு நிவாரணம் பணம் சம்பந்தமாக. யாருப்பா? பணம் என்ன பணம்? நீங்க பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு? நீ கால் வந்துட்டு வா. நீங்க கனி எப்போ கொடுத்தீங்க? எலுமிச்சை கனி எப்போ கொடுத்தீங்க? காலையிலே கொடுத்தீங்களா? உட்காரு. நீதிமன்றத்து மூலமா பணம் வேணுமா, பேச்சுவார்த்தையால முடிச்சு தரணுமா? கால் வந்துட்டு வா. டிஎன் 79A 5678 கோயில் வாசல் முன்னாடி வண்டி உடனே எடுத்துக்கிற டிரைவர். இந்தாப்பா 3 மாதத்தில் சம்மந்தப்பட்ட பார்ட்டியை பேச வைக்கிறேன். பணத்தை வாங்கி தரேன். 65% பணம் கிடைக்கும். அதுக்கு மேலே முண்டனா ஒன்றுமே கிடைக்காது. என்ன செய்யணும்? இந்தா நானே தந்தேன். சந்தோஷமா இருப்போம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு எந்த தொழிலை தொட்டாலும் எனக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கு. இன்ஜினியரிங் தொழிலும் எனக்கு அப்படித்தான் இருக்கு. இன்ஜினியரிங் நீங்கள் கால் வந்துட்டாங்க. யாருக்கு? அப்படியா? கேட்டு பார்ப்போம். நல்ல காலில் விடலையே. போட்டு கொடுக்குற டீயா, போட்டு வச்ச டீயா? வெரி குட் மேன். கண்ணை முடிக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பொம்பளையான பிரச்சனை வந்துருச்சு குடும்பத்துக்குள்ள. அதனால் எடுத்த தொழில்களில் பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து இப்போ கடன்பட்டு மனவேதனை இருக்கும். பிள்ளைகளும் நம்முடைய சொல்லுக்கு மாறுபட்ட குணத்தையும் நிலைமைகளையும் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். உண்மையா இல்லையா? அவர்களுக்கும் முன்னேற்றம் வேணும். உன் தொழிலுக்கும் வழிவகுத்து உன் பணத்தையும் வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா படிப்படியாக முன்னேறி வருவேன். எல்லா வெற்றியும் கிடைக்கும். இருந்திருக்கு என்னன்னு பார்த்து சொல்றேன். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா? என் பணத்தை கொண்டுட்டு ஒருத்தன் ஓடிட்டான். அந்த பணத்தை வாங்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க கண்ணாடியை கலத்துங்க. கால் வந்துட்டு வாங்க. பணமாவா கொடுத்தாரு சாமி? இல்லையே, அதானே பார்த்தேன். பணமாக கொடுத்தீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய பங்கா? பணமாகவே கொடுத்தீங்களா? 1.5 கோடியும் கொடுத்தீங்களா? கால் வந்துட்டு வரலாம். யாரு? அப்படியா? சரி, கொடுக்கலாமா? முடிஞ்சு போச்சு. சரி, கரெக்டு, ஓகே. சரி, 6 மாதத்துக்குள்ள அந்த பணத்தை வாங்கிட்டு போனவனை, அவனுக்கு சாத்தியப்பட்டவர்களை, சாட்சிக்குரியவர்களை வெளியில் வர வச்சு தரேன். அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். இப்போ உன்னுடைய மனக்கண்ணோட்டத்தில் அவன் இருக்கானா செத்து போயிட்டானான்னு ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு. ஆந்திரா பக்கம் அவனுடைய நிழல் தெரிகிறதப்பா. புரியுதா? பணத்தை வர வச்சு தரேன். வெற்றி உண்டு. நீதிமன்றத்தை பற்றி பின்னால் பேசுவோம். இப்போதைக்கு வழி இல்லை அதுக்கு. கர்பசாமிக்கு
திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது சென்னை மாநகர் வெற்றி உண்டுப்பா. திருமணம் சொந்தம் யாருக்குடா கல்யாணம்? யாரெல்லாம் வந்தே? நீ மாத்திரம் கால் வந்துட்டு வா. அப்படி நில்லுங்க. வரேன் 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 வரேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மண்ணுக்கு மரம் பாரமா. சென்னையா உங்களுக்கு? உச்சந்தலையில் சனி பகவான் இருக்காருடா. அதனால எடுத்த முயற்சிகள் எல்லாமே இதுவரை வேஸ்ட்டும் தலைகுனிவும் அவமானமுமா இருக்கும். உண்மையா இல்லையா? சொந்த பந்தங்களில் கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியாத குறைபாடுகள் இருக்கு. கால் வந்துட்டு வா. கல்யாணம் என்பது நடக்குமா அல்லது வெறும் கனவும் கதையுமாக பெயருமாங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்துல நடத்தி தாரேன். 6 மாத கால அவகாசம் இருக்கு. அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பார். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். இந்த மகனே ஆனந்தமாக இருக்கு. கருப்பசாமி, நான் பெற்ற ஆம்பளை பையனுடைய உடல்நிலையவும் சரியாக்கணும், அவனுடைய தொழிலையும் நல்லாக்கி தரணும். யாரம்மா அது? என்னம்மா உடல்நிலை, என்னம்மா பிரச்சனை? முடியல கால். அதான் நீ எங்க மறைஞ்சிருந்தாலும் உன்னை கூப்பிட்டுருவேன். சந்தோஷமா கட்டுவேன். ஓ அப்படி. மனதை அடக்கி உட்கார். வாய் பேசாதே. உட்கார். அமைதி அமைதி. உன் பிள்ளையனுடைய மூளை இயலை போய் பார்த்தேன். அவன் பணி செய்துகிட்டு இருக்கும் பொழுது டிஸார்டர் ஆனது மாதிரி ஒரு அதிர்ச்சி தோன்றி ஸ்டோக் எஃபெக்டை கொடுத்த மாதிரி நரம்பியல் ப்ராப்ளத்தில் கால் எடுத்து வைக்க முடியாமல் பாதிக்கப்பட்டுட்டான். அதனால் இது மூளையியலில் சரியாகுமா, மருத்துவத்தில் சரியாகுமா, அல்லது வர்மக்கலை பிசியோதெரபியில் சரியாகுமாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. காலில் வந்துட்டு வா. காலில் வந்துட்டு வா. முதல்ல உன் பிள்ளையை காப்பாற்றுவோம். அதுக்கு பிறகு பணத்தை வாங்குவோம். என்னடா மழை வருது, போய் கொடைபிடி வெளியே. ஆறு மாதத்துல உன் பிள்ளையினுடைய உடல்நிலை சீராகும், மனநிலைகளும் சீராகும். பணம் கிடைக்கிறதுக்கு பௌர்ணமிக்கு வந்து சேர். வாங்கி தரேன். இந்த நல்லா இருக்கு. ராம்நாட்டு பகுதி, ராமநாடு. மனைவி இஸ்லாமியர்கள். உன் புருஷன் வந்திருக்காரா? கணவன் மனைவின்னு நான் பேசுறேன். உன் காதுல விழலையா? யார் முன்னாடி? கொஞ்சமா கொஞ்சம் மூடி வச்சுடா மாறிப்பா. யாருப்பா இது? யாரு? ஏம்ல சமல்லாம ஆச்சராகுதே. அங்கேயே நெல்லு நீ. கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். அமைதியா நினைக்கலைங்க. அவ்வளவு கத்துறீங்க. உடல்நிலை என்னடா கோளாறு உனக்கு? கிட்னி ப்ராப்ளம். வா பக்கத்துல உட்கார். உனக்கு என் மேல அதிக நம்பிக்கை கிடையாது. எப்படி வந்த நீ? நான் சொல்றது உண்மையா பொய்யா? உனக்கு என் மேல அதிக நம்பிக்கை கிடையாது. எப்படா வந்த? இவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க, போய் பார்ப்போம்னு வந்திருக்க. என்னையால் குணமாக்க முடியும் அல்லது தெளிவான பதில் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத உன்னால் தீர்மானிக்க முடியாது. உண்மையா இல்லையா? உங்கள்கிட்ட அப்படி தானே பேசிட்டு வந்தான். டிங் டிங் கால் வந்துட்டு வாங்கோ.
6 மாதத்துக்குள்ள உன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய கிட்னி சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்ல நீ வெற்றி அடைவ. ஆமா, 6 மாதங்களுக்குள்ள சுபிட்சமான நிலையை அடைந்து வெற்றி அடைவோம். உன்னுடைய மாங்கல்யத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. புரியுதா? ஆனா அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்குள்ள தீய சக்திகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் உண்டு. நடந்தது உண்மை. ஜின் தேவதையின் காரணத்தினால், எந்த தேவதை? ஜின் தேவதையினுடைய காரணத்தினால் உங்க குடும்பத்துக்குள்ள சில குறைபாடுகள் உண்டு. தீய ஆத்மா ஒன்று நடமாடிக்கொண்டிருக்கும். அதனால இந்த உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு இருக்கு. இதுல இருந்து மீட்டி வெற்றியாகி தந்தா போதுங்களா? இன்னும் ஒரு முறை நமஸ்காரம் பண்ணுங்க. எந்த ஊரு? ஏ அப்ப ரொம்ப தூரம்டா. ஓப்பே மோள இங்க 1000 பேர் இருக்காங்க. பேசாம உட்காரு. கண்ணை மூடுங்க. இந்த கனியை உன்னுடைய வீட்டில் கொண்டு வை. இனி அந்த ஆவி அங்கு வராது. இந்தாப்பா, இந்த கனியை போய் அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டுக்கா. உடல்நிலையில் உள்ள தீய சக்திகளையும் நோயையும் தீர்த்து தாரேன். இப்போதைக்கு கடன்பட்டு மனம் குழம்பி இருக்கிறீங்க, உண்மையா? நான் தரக்கூடிய காசு பல லட்சங்களாக மலரும். வெற்றி அடைந்து வாருங்கள். கருப்பசாமிக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பேசி வெற்றி ஆகணும்னு கேட்டு வந்தது யாரு? ராம்நாட்டு பகுதி. அண்ணன் வேகப்பட்டா கம்பியவே அத்துருவான். அங்க தள்ளி நிக்க வேண்டியதானே, இடம் தான் இருக்கு. இடம் தான். எந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்? வேற என்ன பேரு? பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? போய் கும்பிட்டுருக்கியா? கேள்விப்பட்டிருக்க, சின்ன வயசுல போனது. இப்போ போயிருக்கியா? கண்ணை மூடு பார்ப்போம். சின்ன பிள்ளையுடைய மனநிலைகள் நல்லா இல்லையே, குழப்பமான மனநிலைகள்ல இருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் 3.5 மாதம் டைம் இருக்கு. ஆடி அமாவாசைக்கு உட்பட திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும், நற்குணமும் கிடைக்கும். இந்தா வெற்றி உண்டுப்பா. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி நரிப்பையூர். நரிப்பையூர் யார் இருக்கிறா? நரிப்பையூர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எதை எடுத்தாலும் தடங்களும் நஷ்டவுமா வந்து இருக்க, வேற எதுவும் குழப்பம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்தில் இருக்கு. அந்த குழப்பமான மாந்திரிகம் சொந்தமான விஷயங்களை எல்லாம் நான் எல்லாம் தீர்த்து வெற்றியாக்கிட்டேன். ஆனால் இப்போ கிரக நிலைகள் படி உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். ஏன் இந்த தடங்கல்கள் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி. ஆவணி மாதம் வரை அவனுக்கு கால அவகாசம் இருக்குது. எட்டிய சொந்தத்தில் பெண் கிடைக்கும். அந்த கல்யாணத்தை நானே முன்னின்று நடத்தி தருவேன். இப்போ நடந்துக்கிட்ட இந்த தொழிலில் இனி நஷ்டப்படாமல் காப்பாற்றினா போதும்னா கால் ஒன்று சொல்லலாம். ஓஹோ ஓஹோ, ஒரு சின்ன வியாபார ஸ்தாபனத்தை கடை மாதிரி உன்னை உருவாக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு பேச்சு நடக்கும். அதையும் வெற்றியாக்கி தரேன். நிரந்தர வருமானத்தை கையில் தரேன்ப்பா. உன் பிள்ளைகளில் 2 பேரும் திருந்திருவாங்க. ஒருத்தனை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன். வெற்றி. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? ராம்நாட்டு பகுதி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது எந்த ஊருமா? கால் வந்துட்டு வா. என்ன கோயில் பார்த்து சொல்லுவேன். ராம்நாட்டிலேருந்து உன்னுடைய பகுதிக்கு போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து வரது புறத்தில் கோபுரம் உள்ள ஒரு கோயில் தெரியுது. அது என்ன கோயில்? கால் வந்துட்டு வா. ஓஹோ, மாட்டிட்டு வா. வாமா. பிள்ளைக்கு என்ன வேணும்?
என்னம்மா வேணும்? அவளை மனம் திரும்பாமல் வச்சு கல்யாணத்தை நடத்தி தரேன், வெற்றி உண்டு. இந்தா கருப்பசாமிக்கு என் சகோதரர்கள் மூலமா என் சொத்துக்களும் என் குடும்பமும் கெட்டு போச்சு சாமி. அப்படியாக்கா? கால் வந்துட்டாக்கா. போ. எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும். என்ன வேணும் உனக்கு? உடல்நிலையும் சரி கிடையாது, சொத்து சொந்தமான குறைகளும் இருக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத பிரச்சனையும் நடக்கு, போலீஸ் கேஸ் நடக்குமோங்கிற பயமும் இருக்கு. கால் வந்துட்டு வா. இந்தா அவன் வாழ்க்கையை சரி பண்ணி தரேன், அவனால் உங்கள் யாருக்கும் இடைஞ்சல்லாமலும் ஆக்கித்தாரேன். இந்தா 9 மாத கால அவகாசம் அப்படி தான் இருப்பான், மாற்றி தரேன் போ. கருப்பசாமிக்கு அப்படியா? கருப்பசாமி, என் வீட்டு பத்திரம் சொந்தமாக என் மனசில் குழப்பம் இருக்கு, அதை தீர்க்க முடியுமா? யாரு வீட்டு பத்திரம் பட்டா சொந்தமாக குழப்பம் யாருக்குமா? என்னம்மா வீட்டு பத்திரம் பட்டா? வீடு கட்டறோம்னு நினைக்கிறோம் சார். பத்திரம் எங்க இருக்கு? பத்திரம் வந்து இது வந்து எழுதி வாங்கி மாமனார் எழுதி வாங்கியிருக்காரு. அது வந்து இப்போ வீடு கட்ட நினைக்கிறேன், கட்ட முடியும். அவங்க உனக்கு முழு உறுதி சொல்லணும். முதல்ல கால் வந்துட்டு வா. எந்த ஊர் உனக்கு? கருப்பசாமி எங்க இருக்காரு? சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி உண்டுமா? சரி, இந்தா உனக்கு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வைகாசி மாதத்தில் தோன்றும், தடையில்லாமல் நடத்தி தரேன், எல்லாம் வெற்றியாக நடக்கும். போயிட்டு வா. மகனை பற்றி அடுத்த வாரம் கேளு போ. பையனுடைய ஜாதகத்தில் கல்யாணம் முடிச்சாச்சாப்பா? ஜாதகத்தை பார்த்தேன், திருமாங்கல்ய தோஷம் இருக்கு, அதையெல்லாம் நீக்கி தந்திருக்கக்கூடிய அட்சரத்தில் ஒரு பெரிய சக்தியை கொடுத்துருக்கேன். வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு உட்பட 3 ஜாதகம் வரும், அதில் 2 ஜாதகம் பொருத்தமானதாக இருக்கும், அதில் ஒரு ஜாதகத்தை டிக்கடிச்சு நான் கல்யாணம் முடிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. அதுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை, ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். யாரு? பேரனுக்கு. கால் வந்துட்டு காட்டுவோம். இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? ஓ, பின்னால முந்தால அப்படியாடா? உன் பேரனை பேச வைக்கிறதுக்கு இங்கே கூப்பிட்டு வாப்பா, பேச வச்சு தரேன். வைகாசி 15க்கு மேலே திருமணம் நடக்கும். இந்தா மகளே, வெற்றி அடைவாய். உன் பேரனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அதில் அவன் சக்ஸஸ் ஆகுவான், வெற்றியாக நடக்கும். போயிட்டு வா. காது கேட்க மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, போயிட்டு வா. அடுத்து திருமணம் அப்படி நின்றா ராஜா. சொத்தை வாங்கி அது மூலமா எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு அக்கா தங்கச்சி 2 பேரும் கேட்க வந்திருக்கா. கால் வந்துட்டு வாமா. ஒன்னாங்க வைமா. வச்சிரு. ஓகே, வா உட்கார். உனக்கு மருமக முறையில் ஒருத்தன் வாரானே, அவன் யாரு? அவன் தான் இருக்கிறதுல எல்லா குழப்பத்தையும் பண்ணுறவன். அவன் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் வாங்கித்தாரங்கிற வார்த்தையை சொல்லி கிழமை மனத்தை போய் அடக்கி தடுத்து நிறுத்தி வச்சுருக்கான். சொத்தெல்லாம் தானே அமுக்கலாம்ங்கிற சிந்தனை அவனுக்கு. கால் வந்துட்டுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா நின்னா எப்படியா? உட்காருங்க ஐயா. உன்னுடைய இடத்தை
உங்களுக்கு உரிமை காட்டி அது மூலமாக உங்களுக்கு செல்வத்தை வாங்கி தந்தா போதும்ல. இந்தா 3 மாதத்தில் ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். ஆமாம் ஆமாம், பக்கத்தில் வா. உன் வீட்டுக்காரன் உன்னைய கூப்பிடுவான், என்கிட்ட கேட்காம நீ போயிட வேண்டாம், ஆத்திரப்பட்டுறாத, போய்ட்டு வா.